இன்னைக்கு நம்ம போய்கிட்ட இருக்கிற இடம் எதை பற்றி அப்படின்னா கல்லணை. அதாவது 2000 வருஷங்களாக ஒரு சிதைவு கூட இல்லாமல், ஒரு அடி கூட நகராமல் அமைதியாக அதோட வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கல்லணையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம், இது திருச்சியில் தான் இருக்குது. ஆனால் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு இடம்தான். இந்த இடத்த பற்றி நிறைய சிறப்புகள் தமிழ் வரலாறில் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா 2000 வருஷம் பழமையானதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அந்த கல்லணை எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு. உலகத்தில் எத்தனையோ பெரிய அணைகள் இருந்தாலும் ஆனால் அவற்றில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் கட்டப்பட்டவையாக இருக்கும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு அணை இன்றும் உயிருடன் செயல்பட்டு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் வழங்கி கொண்டு இருக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் கல்லணை. நான் இன்று கல்லணைக்கு நேரில் வந்து பார்த்தபோது முதலில் என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி என்ன தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் இன்று நம்மிடம் இருக்கும் கிரேன் இல்லாமல், எஸ்கலேட்டர் இல்லாமல், சிமெண்ட் இல்லாமல், காங்கிரீட் இல்லாமல், கணினி இல்லாமல், ஆனாலும் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அணையை கட்டினாங்க அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்பவும் பிரபலமாக என்னோட மனசில் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. வரலாறு அப்படிங்கிறது வெறும் பழைய கதை மட்டும் இல்லை. வரலாறு என்பது ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு விட்டு சென்ற பாடம். அந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா நம்முடைய பெருமையே நாமே மறந்து விடுவோம். இன்று பலருக்கும் வெளிநாடுகளில் இருக்கும் அதிசயங்கள் தெரியும். எகிப்தின் பிரமிடுகள் தெரியும், சீன பெருஞ்சுவர் தெரியும், ரோமின் பழமையான கட்டிடங்கள் தெரியும். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உலகமே வியக்கும் அளவுக்கு ஒரு பொறியியல் அதிசயம் இருப்பதை பலர் முழுமையாக அறிந்திருக்கவே இல்லை. அந்த அதிசயம்தான் கல்லணை. இந்த அணையை பார்க்கும்போது அது அமைதியாக நிற்கும் ஒரு கல் கட்டுமானம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்லுது. ஒவ்வொரு பாறையும் ஒரு போராட்டத்தை நினைவுபடுத்துது. ஒவ்வொரு நீர்த்துளியும் ஒரு மன்னனின் தொலைநோக்கு பார்வையை எடுத்து காட்டுது. இன்று காவிரி நதி அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் இந்த நதி எப்போதும் இப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டால் அதற்கு ஆன்சர் இல்லைன்னு தான் ஒரு பதில். ஒரு காலத்தில் காவேரி ஆவேசமாக பெருக்கெடுத்து ஓடியது. மழைக்காலங்களில் கரை புரண்டு வெள்ளமாக வந்தது. கோடை காலங்களில் பல இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. விவசாயிகள் ஒரு வருடம் நல்ல விளைச்சல் எடுத்தால் அடுத்த வருடம் வெள்ளத்தால் அனைத்தையும் இழந்தார்கள். அப்போது தமிழ்நாட்டின் மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்தனர். மழை பொய்த்தால் பசி, வெள்ளம் வந்தால் அழிவு. இந்த இரண்டு நிலைகளுக்கு நடுவில் மக்களின் வாழ்க்கை சிக்கி தவித்தது. அந்த நேரத்தில் தான் வரலாற்றில் ஒரு மன்னன் எழுந்தார். அவர் சாதாரண அரசன் இல்லை. அவர் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற வீரர் மட்டுமல்ல, மக்களின் எதிர்காலத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர். அவர்தான் கரிகால சோழன். ஆனால் கரிகால சோழன் பிறந்த உடனே அரசராகிவிட்டாரா அப்படின்னு கேள்விக்கு இல்லைன்னு தான் பதில் வரும். அவருடைய வாழ்க்கையை ஒரு போராட்டமாக தான் தொடங்கியது. சிறு வயதிலேயே பல சதிகளையும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளையும் கடந்து அவர் அரியணை ஏறினார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அதனால்தான் அவருக்கு கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதற்கும் பல சுவாரஸ்யமான கதைகளும் உள்ளன. ஆனால் அந்த கதையை நாம் அடுத்த பகுதியில் தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் கரிகாலனின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் கல்லணையை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மன்னன் ஏன் இவ்வளவு பெரிய அணையை கட்ட வேண்டும் என்று நினைத்தார்? அவருக்கு அந்த எண்ணம் எப்படி வந்தது? அதற்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய சம்பவம் என்ன? அதுதான் நம்முடைய அடுத்த பயணமாக இருக்குது. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. கல்லணையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல அந்த அணையை கட்டிய மனிதரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சாதாரண மன்னன் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை உருவாக்க முடியாது. இது வெறும் ஒரு அணையல்ல, ஒரு மனிதனின் கனவு, ஒரு அரசனின் தொலைநோக்கு, ஒரு நாகரிகத்தின் அடையாளம். அந்த மனிதர் தான் கரிகால சோழன். இன்று வரலாற்றில் அவரை நாம் ஒரு பேரரசனாக நினைவு கூறுகிறோம். ஆனால் அவர் பிறந்த நாளிலிருந்தே எல்லாம் அவருக்கு சாதகமாக இருந்ததா அப்படின்னா இல்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டத்தில் தான் தொடங்கியது.
சோழ நாட்டின் அரச குடும்பத்தில் பிறந்த அந்த இளவரசனுக்கு சிறுவயதிலேயே அரசியல் சூழ்ச்சிகள் ஆரம்பித்து விட்டன. அரியணை என்பது வெறும் சிம்மாசனம் அல்ல, அதற்காக பலர் உயிரையும் எடுக்க தயங்காத காலம் அது. வரலாற்று குறிப்புகளும் பழம்பெரும் இலக்கியங்களும் கூறுவதன்படி கரிகாலன் சிறுவனாக இருந்தபோதே எதிரிகளின் சதியில் சிக்கினார். அவரை உயிரோடு எரித்து கொல்ல முயன்றதாக ஒரு புகழ்பெற்ற மரபு கதை கூறுகிறது. அந்த நெருப்பில் இருந்து அவர் உயிர் தப்பினார். ஆனால் அந்த விபத்தில் அவரது காலில் தீக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் கரிந்த கால் கொண்டவன் என்ற பொருளில் கரிகாலன் என்ற பெயர் வந்ததாக ஒரு பாரம்பரிய விளக்கம் சொல்லப்படுகிறது. இதற்கு மாற்று கருத்துக்களும் வரலாற்றாளர்களுடைய உள்ளன. ஆனால் இந்த கதை தமிழர் நினைவில் ஆழமாக பதிந்துள்ளது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். சிறுவயதிலேயே மரணத்தை நேருக்கு நேர் பார்த்த ஒரு குழந்தை, அவன் மனதில் என்ன மாதிரியான தைரியம் உருவாயிருக்கும்? அதனால்தான் பின்னாளில் அவர் எதற்கும் பயப்படாத மன்னனாக உருவெடுத்தார். ஆனால் உயிர் தப்பியது மட்டுமே போதவில்லை, அரியணையை மீண்டும் கைப்பற்ற வேண்டும். அதற்காக அவர் தனது ஆதரவாளர்களை ஒன்று சேர்த்தார். அந்த காலத்தில் சோழ நாட்டில் அரசியல் குழப்பம் அதிகமாக இருந்தது. பல சிற்றரசர்கள், பல்வேறு அதிகார மையங்கள், பல சதிகள், இவற்றை எல்லாம் தாண்டி கரிகாலன் தனது உரிமையை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. அவர் போராடினார். தோல்வியை பார்த்து பின்வாங்கவில்லை. ஒவ்வொரு தடையையும் தாண்டினார். இறுதியில் சோழ நாட்டின் அரியணையை அடைந்தார். ஆனால் அவர் மற்ற மன்னர்களைப் போல அரியணையில் அமர்ந்து ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லை. அவர் நாட்டை சுற்றி பார்த்தார், மக்களை சந்தித்தார், விவசாய நிலங்களை பார்த்தார், காவேரி எப்படி ஓடுகிறது என்பதை கவனித்தார். அப்போதுதான் ஒரு உண்மை அவரது மனதை உலுக்கியது. மழை பெய்தால் காவேரி ஆவேசமாக ஓடுகிறது, நீரெல்லாம் கடலில் கலந்து விடுகிறது. ஆனால் கோடை வந்துவிட்டால் அதே மக்கள் ஒரு துளி தண்ணீருக்காக வானத்தை பார்த்து காத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய முரண்பாடு இது! இயற்கை தண்ணீரை தருகிறது, ஆனால் அதை சேமிக்கும் அறிவு இல்லை என்றால் அடுத்த வரம் கூட வீணாகிவிடும். இந்த உண்மையை கரிகாலன் மிக தெளிவாக புரிந்து கொண்டார். அவர் நினைத்தார், நான் இன்று ஒரு போரை வெல்லலாம், ஆனால் அது சில ஆண்டுகள் மட்டுமே பேசப்படும். ஆனால் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு செயலை செய்தால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னை நினைவில் வைத்திருப்பார்கள். அந்த ஒரு சிந்தனை தான் பின்னாளில் உலகமே வியக்கும் கல்லணையாக மாறியது. ஆனால் அந்த எண்ணம் வந்தவுடன் அணை கட்ட ஆரம்பித்து விட்டாரா? அப்படி என்றால் இல்லை. அதற்கு முன்பு இன்னும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. அது வெண்ணிப்போர். அந்த போர் தான் கரிகாலனை ஒரு சாதாரண மண்ணிலிருந்து தென்னிந்தியாவின் மிக வலிமையான பேரரசனாக மாற்றியது. அந்த வெற்றிக்கு பிறகுதான் கல்லணை என்ற மாபெரும் கனவு செயல்பட ஆரம்பித்தது. அந்த வெண்ணிப்போரில் என்ன நடந்தது? எப்படி பல அரசர்களை ஒரே போரில் தோற்கடித்தார் கரிகாலன்? அதற்கும் கல்லணைக்கும் என்ன தொடர்பு? அந்த காலத்தில் தென்னிந்தியாவில் 3 பெரிய வம்சங்கள் இருந்தன. சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள். இந்த 3 பேரரசுகளும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருந்தனர். கரிகாலன் ஆட்சிக்கு வந்த செய்தி பல எதிரி அரசர்களுக்கு பிடிக்கவில்லை. இவன் இளம் வயது மன்னன், இப்போதே தாக்கினால் சோழ நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்தனர். அதற்காக ஒரு பெரிய கூட்டணி உருவானது. வரலாற்று குறிப்புகளின்படி சேர மன்னரும் பாண்டிய மன்னரும் அவர்களுடன் பல சிற்றரசுகளும் இணைந்து சோழ நாட்டின் மீது படையெடுத்தனர். இது சாதாரண போர் அல்ல, சோழ நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போர். அந்த போர் தான் வெண்ணிப்போர். இன்று நாம் நிற்கும் இந்த காவிரி டெல்டா பகுதியை நினைத்து பாருங்கள். இப்போது எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்கள். ஆனால் அந்த காலத்தில் அதே நிலத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அணிவகித்து நின்றார்கள். குதிரைகளின் குளம்பு சத்தம், யானைகளின் பிளிரல், முரசுகளின் முழக்கம், வாள்கள் மோதும் சத்தம், எங்கும் தூசி, எங்கும் போரின் பதட்டம். அந்த சூழ்நிலையின் கரிகாலன் தனது படைகளை நோக்கி நின்றார். அவர் வெறும் ஒரு அரசனாக இல்லை, தனது நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய தலைவராக நின்றார். போர் தொடங்கியது. மணிக்கணக்கில் நீண்ட அந்த மோதலில் இரு தரப்பினரும் கடுமையாக போரிட்டனர். ஆனால் கரிகாலனின் திட்டமிடல், அவரது தைரியம், அவரது தலைமைத்துவம் எல்லாம் சேர்ந்து அந்த போரின் முடிவை மாற்றியது. இறுதியில் சேரர்களும் தோற்றார்கள், பாண்டியரும் தோற்றார்கள். அவர்களுடன் இருந்த பல சிற்றரசர்களும் பின்வாங்கினர். அந்த ஒரு வெற்றி கரிகாலனை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சக்தியாக மாற்றியது. ஆனால் இங்கேதான் கரிகாலன் மற்ற அரசர்களிடமிருந்து வேறுபட்டார். பல மன்னர்கள் இப்படிப்பட்ட வெற்றிக்கு பிறகு என்ன செய்வார்கள்? மேலும் நாடுகளை கைப்பற்ற நினைப்பார்கள், மேலும் போர்களை நடத்துவார்கள், மேலும் செல்வத்தை சேர்ப்பார்கள். ஆனால் கரிகாலன் வேறு மாதிரி யோசித்தார். அவர் தனது நாட்டை சுற்றி பார்த்தார், விவசாயிகளை பார்த்தார், அவர்களின் துயரத்தை கேட்டார். மழை காலத்தில் வெள்ளம் வந்து பயிர்களை அழிப்பதையும், கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் நிலம் காய்வதையும் அவர் நேரில் பார்த்தார். அப்போது அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது.
நான் எதிரிகளை வென்றுவிட்டேன், ஆனால் இயற்கையின் இந்த சவால்களை என் மக்கள் எப்படி வெல்வார்கள்? அந்த கேள்விதான் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுக்கு வழிகாட்டியது. அவர் புரிந்து கொண்டார், ஒரு அரசன் கட்டும் கோட்டை ஒரு நாள் இடிந்து போகலாம், ஒரு அரசன் வென்ற போர் காலப்போக்கில் மறந்து போகலாம். ஆனால் ஒரு அரசன் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கட்டுமானத்தை உருவாக்கினால் அது 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும். அதனால்தான் கரிகாலன் தனது அமைச்சர்களை அழைத்தார். அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். காவேரி கடலில் கலக்கும் இந்த தண்ணீரை நம்முடைய நிலங்களுக்கு எப்படி கொண்டு செல்லலாம்? இந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பித்த தருணம்தான் கல்லணையின் முதல் விதை விதைக்கப்பட்ட தருணம். ஆனால் இவ்வளவு பெரிய அணையை கட்டுவது என்பது இன்று கூட எளிதல்ல. அப்படி இருக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிமெண்ட் இல்லாமல், காங்கிரீட் இல்லாமல், பெரிய இயந்திரங்கள் இல்லாமல் அவர்கள் எப்படி இதை செய்ய முடியும் என்று நினைத்தார்கள். அதற்காக கரிகாலன் என்ன திட்டம் போட்டார்? எங்கே இருந்து பாறைகள் கொண்டு வரப்பட்டன? ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை எப்படி ஒருங்கிணைத்தார்? இதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனின் பெருமை அவர் எவ்வளவு பெரிய போரை வென்றார் என்பதில் இல்லை, அவர் தன்னை தாண்டி எத்தனை தலைமுறைகளை நினைத்து ஒரு செயலை செய்தார் என்பதுதான் இருக்கிறது. கரிகால சோழன் அதைத்தான் செய்தார். வெண்ணி போரில் வெற்றி பெற்ற பிறகு அவர் நினைத்திருந்தால் இன்னும் பல நாடுகளை வென்று தனது பேரரசை விரிவுபடுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் கையில் வாளை விட மக்களின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுத்தார். ஒரு நாள் அவர் காவிரி நதிக்கரையில் நீண்ட நேரம் நின்று பார்த்ததாக வரலாற்று மரபுகள் கூறுகின்றன. அப்போது காவிரி அமைதியாக ஓடவில்லை. சில இடங்களில் வேகமாக சுழன்று ஓடியது, சில இடங்களில் கரையை உடைத்தது, சில இடங்களில் ஆழமாக இருந்தது, சில இடங்களில் அகலமாகவும் பரவியது. கரிகாலன் ஒரு அரசனாக மட்டுமல்ல, ஒரு பொறியாளனாகவும் அந்த நதியை பார்த்தார். அவர் தனது அமைச்சர்களையும் நில அளவையாளர்களையும் அனுபவமிக்க கட்டுமான கலைஞர்களையும் அழைத்தார். இந்த நதியை தடுக்க வேண்டும், இந்த நதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதுதான் கல்லணையின் மிகப்பெரிய ரகசியம். காவிரியை எதிர்த்து அணை கட்டவில்லை, காவிரியுடன் இணைந்து வாழும் ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். இன்றைய பல அணைகள் தண்ணீரை தேக்குவதற்காக கட்டப்படுகின்றன. ஆனால் கல்லணையின் நோக்கம் வேறு தண்ணீரை சரியாக திசையில் திருப்புவது, வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது, விவசாய நிலங்களுக்கு உயிர் கொடுப்பது. இதுதான் அந்த காலத்திற்கு மிகவும் முன்னோடியான சிந்தனை. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இன்று ஒரு பாலம் கட்ட வேண்டுமென்றால் மாதக்கணக்கில் மண் பரிசோதனை செய்வார்கள், கணினி மூலம் வரைபடம் போடுவார்கள், செயற்கைக்கோள் படங்களை பார்ப்பார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இயற்கையே ஆசிரியராக வைத்து கொண்டார். காவிரி எப்போது பெருக்கெடுக்கும் என்பது, அமைதியாக இருக்கும் என்பதும், எந்த பகுதி உறுதியான பாறை என்பதையும், எந்த பகுதியில் அடித்தளம் வலிமையாக இருக்கும் என்பதையும், இவை அனைத்தையும் பல மாதங்கள், ஏன் பல ஆண்டுகள் கூட கவனித்திருக்கலாம். அதன் பிறகுதான் கல்லணை அமைக்க வேண்டிய இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தவறான இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் முதல் வெள்ளத்திலேயே அந்த அணை அடித்து செல்லப்பட்டிருக்கும். ஆனால் இன்று 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே இடத்தில், அதே பெருமையுடன், அதே வலிமையுடன் கல்லணை நின்று கொண்டிருக்கிறது. இதுவே அந்த இட தேர்வு எவ்வளவு துல்லியமாக இருந்தது என்பதை காட்டுகிறது. இப்போது இன்னொரு பெரிய கேள்வி, அணை கட்ட வேண்டிய இடம் முடிவானது சரி, ஆனால் அணை கட்ட பயன்படும் அந்த மாபெரும் பாறைகள் எங்கிருந்து வந்தன? அந்த காலத்தில் லாரி இல்லை, கிரேன் இல்லை, ஜேசிபி இல்லை. அப்படி என்றால் பல டன் எடையுள்ள பாறைகளை யார் தூக்கினார்கள், எப்படி கொண்டு வந்தார்கள்? அதுதான் தமிழர்களின் ஒற்றுமையும் அறிவும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், சிற்பிகள், கட்டுமான நிபுணர்கள், யானைகள், மர உருளைகள், கயிறுகள், மனித உழைப்பு, இவை அனைத்தும் இணைந்துதான் அந்த பாறைகள் நகர்த்தப்பட்டன. ஒரு கல்லை மட்டும் நகர்த்துவதற்கே பல டஜன் பேர் தேவைப்பட்டிருக்கலாம். அதை நினைத்தாலே அந்த மக்களின் உழைப்புக்கு நாம் தலைவணங்க வேண்டியிருக்கும். ஆனால் பாறைகளை கொண்டு வந்தாலே வேலை முடிந்து விடுமா அப்படின்னா இல்லை. அதுதான் உண்மையான சவாலின் ஆரம்பம். ஏனென்றால் அணை கட்ட வேண்டிய இடத்தில் காவேரி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. நதியை முழுவதுமாக நிறுத்த முடியாது, நீரை வீணாக்கவும் முடியாது. அப்படி இருக்க ஓடிக்கொண்டிருக்கும் நதிகள் எப்படி கல் மேல் கல் வைத்து ஒரு மாபெரும் அணையை உருவாக்கினார்கள்? இதுதான் உலகின் பல பொறியாளர்களையும் இன்று கூட வியக்க வைக்கும் ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. இப்போது நாம் கல்லணையின் அருகில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கற்களை ஒரு முறை நன்றாக பாருங்கள். இவை சாதாரண கற்கள் அல்ல. இவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் கைகளால் அடுக்கி வைக்கப்பட்ட கற்கள்.
ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பாருங்கள். காவேரி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நதிக்கரையில் நிற்கிறார்கள். யானைகள் மாபெரும் பாறைகளை இழுத்து வருகின்றன. மர உருளைகள் மீது கற்கள் மெதுவாக நகர்த்தப்படுகின்றன. கட்டுமான நிபுணர்கள் ஒவ்வொரு பாறையும் ஆய்வு செய்கிறார்கள். கரிகால சோழன் தூரத்தில் நின்று இந்த பணிகளை கவனிக்கிறார். இது ஒரு சாதாரண கட்டுமானம் அல்ல. இது நாகரிகத்தின் கனவு உருவாகி கொண்டிருந்த தருணம். இன்று நாம் ஒரு வீடு கட்டினாலும் முதலில் சிமெண்ட் வாங்குவோம், கம்பி வாங்குவோம், காங்கிரீட் கலப்போம். ஆனால் கல்லணை கட்டப்பட்ட காலத்தில் இவை ஏதும் இல்லை. அப்படி என்றால் இந்த கற்கள் எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டன? இதற்கான பதிலை தேடி இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல ஆய்வுகள் நடந்துள்ளன. பெரிய பாறைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அவற்றின் இயற்கை எடை மற்றும் வடிவத்தை பயன்படுத்தி மிகவும் துல்லியமாக அமைத்திருக்கலாம் என்று பல பொறியியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நதியின் ஓட்டத்தையே கணக்கில் கொண்டு கட்டப்பட்டதால் நீரின் அழுத்தம் கூட அந்த அமைப்புக்கு சாதகமாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் அந்த அணையின் மிகப்பெரிய சிறப்பு. இது இயற்கையை எதிர்த்து கட்டப்பட்ட அணை அல்ல, இயற்கையை புரிந்து கொண்டு கட்டப்பட்ட அணை. இதனால்தான் இன்று வரை பல வெள்ளங்களையும் பல பருவ மலைகளையும் பல நூற்றாண்டுகளையும் கடந்து கல்லணை இன்னும் உறுதியாக நிற்கிறது. இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அணையை கட்டியவர்கள் பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள் இல்லை, வெளிநாட்டிலிருந்து தொழில்நுட்பம் கற்றவர்கள் இல்லை. அவர்கள் இயற்கையிடமிருந்தே கற்றார்கள். அவர்களின் அனுபவமே அவர்களின் பல்கலைக்கழகம், அவர்களின் உழைப்பே அவர்களின் பட்டம், அவர்களின் அறிவே இன்று உலகம் பாராட்டும் பொறியியல் அதிசயமாக மாறியுள்ளது. நான் இன்று இங்கே நின்று இந்த கற்களை தொடும்போது ஒரு விஷயம் மட்டும் என் மனதில் தோன்றியது. இந்த கற்களை வைத்த மனிதர்கள் இன்று இல்லை. அவர்களின் பெயர்கள் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களின் உழைப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறது. இதுதான் உண்மையான வரலாறு. நாம் இன்று பெருமையாக தமிழர் நாகரிகம் என்று சொல்கிறோம். அதற்கு காரணம் வெறும் இலக்கியங்கள் மட்டுமல்ல. இப்படிப்பட்ட மாபெரும் கட்டுமானங்களும் கூட ஒரு மண்ணின் தொலைநோக்கு, ஆயிரக்கணக்கான மக்களின் உழைப்பு, இயற்கையை மதித்த பொறியியல், இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்ததால் தான் கல்லணை என்ற பெயர் இன்று வரை அழியாமல் இருக்கிறது. ஆனால் கல்லணை கட்டும் பணி இவ்வளவு எளிதாக முடிந்துவிட்டதா? எத்தனை ஆண்டுகள் இந்த பணி நடந்தது? எத்தனை ஆயிரம் பேர் இதில் ஈடுபட்டார்கள்? கட்டுமானத்தின் போது என்னென்ன சவால்கள் வந்தன? மிக முக்கியமாக கல்லணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டின் விவசாயத்தில் என்ன புரட்சி ஏற்பட்டது? அந்த அணையை அவர்கள் எப்படி கட்டினார்கள்? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் தமிழர்களின் அறிவு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாமே ஆச்சரியப்படுவோம். ஒரு நிமிடம் நீங்கள் உங்கள் மனதில் ஒரு காட்சியை உருவாக்கி பாருங்கள். இப்போது நாம் நிற்கும் இந்த காவேரி, அதே காவேரி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே போல ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதை யாராலும் நிறுத்த முடியாது. அது ஒரு உயிருள்ள நதி. அதன் ஓட்டம் ஒரு நாளும் நிற்காது. அப்படிப்பட்ட நதியின் நடுவில் நின்று ஒரு மாபெரும் கல் அணையை கட்ட வேண்டும் என்று கரிகால சோழன் முடிவு செய்தார். இன்று கூட இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டுமென்றால் முதலில் பொறியாளர்கள் வருவார்கள், பிறகு நில அளவையாளர்கள் வருவார்கள், மண் பரிசோதனை செய்வார்கள், நீரின் வேகத்தை அளப்பார்கள், கணினியில் மாதிரிகள் உருவாக்குவார்கள். ஆனால் அந்த காலத்தில் அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய கருவி அவர்களின் அனுபவம், மிகப்பெரிய ஆசிரியர் இயற்கை. காவேரி எப்போது பெருக்கெடுக்கும், எந்த மாதத்தில் நீரின் அளவு குறையும், எந்த பகுதியில் கடும் பாறைகள் அதாவது அடிப்பாறை உறுதியாக இருக்கும், நீர் எந்த திசையில் அதிக அழுத்தம் கொடுக்கும், இவற்றை பல ஆண்டுகள் கவனித்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதற்கு பிறகுதான் கட்டுமான பணி தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வேலை ஒரு கிராம மக்கள் மட்டும் சேர்ந்து செய்த வேலை இல்லை. இது முழு சோழ நாட்டின் கனவு. நூற்றுக்கணக்கான சிற்பிகள், கல்லை வெட்டும் கலைஞர்கள், மரவேலை செய்யும் வல்லுநர்கள், யானை பயிற்சியாளர்கள், வீரர்கள், விவசாயிகள், இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்பு. ஒருவர் பாறைகளை வெட்டுகிறார்கள், ஒருவர் அவற்றை அளவுபடி வடிவமைக்கிறார், மற்றொருவர் யானைகளின் உதவியுடன் இழுத்து வருகிறார், இன்னொருவர் அவற்றை சரியான இடத்தில் பொருத்துகிறார். இது வெறும் கட்டுமானம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு. இப்போது இன்னொரு கேள்வி, அவ்வளவு பெரிய பாறைகளை அவர்கள் எப்படி நகர்த்தினார்கள்? இன்று ஒரு 10 டன் எடையுள்ள கல்லை நகர்த்த வேண்டுமென்றால் பெரிய கிரெயின் தேவைப்படும். ஆனால் அந்த காலத்தில் அவர்களிடம் இருந்தது மனித உழைப்பு, யானைகளின் வலிமை, மர உருளைகள், தடித்த கயிறுகள், பெரிய மரத்தளங்கள். ஒரு மாபெரும் பாறையை முதலில் மர உருளைகளின் மீது வைத்து பல யானைகளும் நூற்றுக்கணக்கான மனிதர்களும் இணைந்து மெதுவாக இழுத்து வந்திருக்கலாம். அது ஒரு நாள் வேலை அல்ல. சில நேரங்களில் ஒரு பாறை அதன் இடத்திற்கு கொண்டு வர பல நாட்கள் கூட எடுத்திருக்கலாம்.
ஆனால் யாரும் அவசரப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டியது ஒரு வருடத்திற்கு அல்ல, 1000 ஆண்டுகளுக்காக. அதுதான் கல்லணைக்கும் இன்றைய பல கட்டுமானங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இங்கே இன்னொரு விஷயம் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. இன்று நம்மால் ஒரு சிறிய வீட்டை கட்டினாலும் அளவு தவறினால் சுவர் சாய்ந்துவிடும். ஆனால் கல்லணையில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு பாறையும் அதன் இடத்தில் மிக துல்லியமாக அமைந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது அந்த கால தமிழர்களின் கணித அறிவும் அளவீட்டு திறனும் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பெரிய சவால் இன்னும் வரப்போகிறது. பாறைகளை கொண்டு வந்து விட்டார்கள், இடத்தையும் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் நதிக்குள் அந்த முதல் கல்லை எப்படி வைத்தார்கள்? அந்த முதல் கல் தான் 2000 ஆண்டுகளாக நிற்கும் இந்த மாபெரும் அதிசயத்தின் அடித்தளம். அதை எப்படி செய்தார்கள்? ஒரு வீட்டை கட்ட வேண்டுமென்றால் முதலில் என்ன செய்வோம்? அடித்தளம் தோண்டுவோம், பிறகு சிமெண்ட் ஊற்றுவோம், அதன் மேல் சுவர் எழுப்புவோம். இது நமக்கு தெரிந்த கட்டுமான முறை. ஆனால் காவிரி நதிக்குள் எப்படி அடித்தளம் போடுவது? இதுதான் கரிகால சோழனுக்கும் அவரது கட்டுமான நிபுணர்களுக்கும் முன்னிருந்த மிகப்பெரிய சவால். காவேரி ஒரு குளம் இல்லை, ஒரு கால்வாய் இல்லை, அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பெரிய நதி. நீங்கள் ஒரு கல்லை வைத்தவுடனே நீரின் வேகம் அதை நகர்த்த முயற்சிக்கும். அப்படி இருக்க 2000 ஆண்டுகளாக அசையாமல் இருக்கும் அணையை அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள்? இதற்கான சரியான கட்டுமான வரைபடம் இன்று நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கல்லணையை ஆய்வு செய்த பல பொறியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் காவிரியின் ஓட்டத்தை நிறுத்த முயற்சிக்கவில்லை, அதன் இயற்கையான ஓட்டத்தோடு இணைந்து வேலை செய்தார்கள். அதுதான் அவர்களின் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். முதலில் மிகப்பெரிய பாறைகள் தேர்வு செய்யப்பட்டன. அந்த பாறைகள் வெறும் எடைக்காக மட்டுமல்ல, நீரின் அழுத்தத்தை தாங்கும் வலிமைக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக நதிக்குள் இறக்கினார்கள். சில பாறைகள் தண்ணீருக்குள் ஆழமாக அமர்ந்திருக்கலாம், சில பாறைகள் ஒன்றையொன்று தாங்கும் வகையில் பொருத்தப்பட்டிருக்கலாம். அந்த அமைப்பு மெதுவாக ஒரு இயற்கையான அடித்தளமாக மாறியிருக்கலாம். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். கல்லணை நேராக ஒரு சுவரைப் போல கட்டப்படவில்லை. அதன் வடிவமே மிகவும் சிந்தித்து உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏனென்றால் நீரின் வேகம் நேராக மோதினால் அழுத்தம் அதிகமாகும். ஆனால் அழுத்தத்தை பரப்பும் வகையில் அமைந்தால் அணையின் மீது வரும் தாக்கம் குறையும். இன்றைய நவீன பொறியியலிலும் அதே அடிப்படை சிந்தனைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இயற்கை விதிகளை தமிழர்கள் புரிந்து கொண்டிருந்தது உண்மையிலே வியப்பை அளிக்கிறது. இப்போது இந்த கல்லணையை நீங்கள் அருகில் சென்று கவனித்தால் எல்லா கற்களும் ஒரே அளவில் இல்லை என்பதை பார்ப்பீர்கள். சில பெரியவை, சில சிறியவை. இது ஒரு தவறு அல்ல, இதுவே அதன் பலம். ஒவ்வொரு பாறையும் அதற்கு ஏற்ற இடத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம். அதனால் ஒரு கல்லின் மீது வரும் அழுத்தத்தை மற்ற கற்களும் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். இதுவே கல்லணை பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்க உதவிய காரணங்களில் ஒன்றாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஒரு அரசன் மட்டும் இதை செய்ய முடியாது, ஒரு பொறியாளர் மட்டும் இதை செய்ய முடியாது. ஆயிரக்கணக்கான மனிதர்களின் அறிவும் உழைப்பும் ஒற்றுமையும் சேர்ந்தால்தான் இன்று நாம் வியக்கும் இந்த அதிசயம் உருவானது. ஆனால் இந்த பணி ஒரு மாதத்தில் முடிந்திருக்குமா? இல்லை, ஒரு ஆண்டிலா? அதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை முடிக்க எத்தனை ஆண்டுகள் எடுத்திருக்கும்? வேலை நடக்கும்போது வெள்ளம் வந்தால் என்ன செய்திருப்பார்கள்? மழைக்காலத்தில் பணியை எப்படி பாதுகாத்திருப்பார்கள்? கல்லணை கட்டுவது என்பது ஒரு கட்டுமான வேலை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு நாளும் இயற்கையோடு நடந்த ஒரு போராட்டம். நாம் இன்று பார்க்கும் இந்த காவேரி அமைதியாக ஓடுவது போல தெரிகிறது. ஆனால் மழைக்காலங்களில் இந்த நதியின் முகமே மாறிவிடும். மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் குடகு மலை பகுதிகளிலும் கனமழை பெய்தாலே சில நாட்களில் காவிரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துவிடும். இன்று கூட அந்த நிலை இருக்கிறது. அப்படி இருக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது எப்படி இருந்திருக்கும்? ஒரு மாலை நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் நதிக்குள் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். சிலர் பெரிய பாறைகளை சரியான இடத்தில் பொருத்துகிறார்கள், சிலர் மர உருளைகளை அமைக்கிறார்கள், யானைகள் மெதுவாக கற்களை இழுத்து வருகின்றன. அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, மலையில் கனமழை பெய்திருக்கிறது. அந்த ஒரு செய்தியே அனைவரையும் பதற வைக்கும். ஏனென்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் சில மணி நேரங்களில் காவிரி தனது முழு வேகத்தோடு பாய்ந்து வரப்போகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன செய்திருப்பார்கள்? வரலாற்றில் ஒவ்வொரு நாளின் பதிவுகளும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இயற்கையுடன் வாழ்ந்த அனுபவம் அவர்களிடம் இருந்தது. நீரின் ஓட்டத்தை அவர்கள் கவனித்திருந்தார்கள், வெள்ள வரும் காலங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால் வேலைகளும் பருவநிலைக்கு ஏற்ப திட்டமிட்டப்பட்டிருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஒரு அணை
கட்டுவது என்பதே கற்களை அடுக்குவது மட்டுமல்ல, ஒவ்வொரு கல்லும் சரியான இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு கல் தவறான இடத்தில் இருந்தாலும் முழு அமைப்பின் சமநிலை பாதிக்கப்படலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்த பிறகு அவர்கள் மீண்டும் எல்லாவற்றையும் சோதித்திருக்கலாம். நீரின் ஓட்டம் மாறி இருக்கிறதா, பாறைகள் நகர்ந்திருக்கிறதா, அடித்தளம் உறுதியாக இருக்கிறதா, அடித்தளம் உறுதியாக நிலை நிற்கிறதா, இன்று வரை அந்த அணை நிலைத்து நிற்கிறது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நினைத்து பாருங்கள். இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் யார்? அவர்கள் சாதாரண மக்கள், விவசாயிகள், கல்வெட்டும் தொழிலாளர்கள், சிற்பிகள், யானைகளை பழக்குவர்கள். அவர்களின் பெயர்கள் இன்று வரலாற்றில் இல்லை, ஆனால் அவர்களின் உழைப்பு தான் இன்று வரலாறாக இருக்கிறது. நாம் இன்று கல்லணையை பார்க்கும்போது கரிகால சோழனை நினைக்கிறோம். அது சரிதான். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான பெயர் தெரியாத தமிழர்களை நினைக்க வேண்டும். அவர்கள் இல்லாமல் கல்லணை என்ற அதிசயம் உருவாகியிருக்காது. ஒரு மன்னன் கனவு கண்டார், ஆனால் அந்த கனவை நனவாக்கியதே மக்கள். இதுதான் ஒரு சிறந்த ஆட்சியின் அடையாளம். நான் இன்று கல்லணையில் நின்று ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். இந்த கற்கள் பேச செய்து தெரிந்திருந்தால் எத்தனை கதைகளை சொல்லியிருக்கும், எத்தனை தலைமுறைகளை பார்த்திருக்கும், எத்தனை வெள்ளங்களை எதிர்கொண்டிருக்கும், எத்தனை அரசர்களின் காலத்தை கடந்திருக்கும். ஆனால் அவை அமைதியாக நிற்கின்றன. அமைதியாக நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. உழைப்பு ஒருபோதும் அழியாது. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு வேலை இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொடுகிறது. ஆனால் கல்லணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது? காவிரியின் நீர் எப்படி பிரிக்கப்பட்டது? டெல்டா பகுதிகள் எப்படி செழிப்படைந்தன? தமிழ்நாடு எப்படி நெற்களஞ்சியம் என்ற பெருமையை பெற்றது? பல ஆண்டுகளாக நடந்த கடினமான உழைப்புக்கு பிறகு அந்த நாள் வந்தது. கல்லணையின் முக்கிய கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருந்தன. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், சிற்பிகள், யானை பாகன்கள், கட்டுமான நிபுணர்கள் அனைவரின் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி. அவர்கள் கட்டியது வெறும் கற்களாலான ஒரு சுவர் அல்ல, ஒரு புதிய எதிர்காலம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தமிழகம். கரிகால சோழன் அந்த அணையை நின்று பார்த்தபோது அவருடைய மனதில் என்ன தோன்றியிருக்கும்? இது என் காலத்துக்காக மட்டுமல்ல, இன்னும் நூற்றாண்டு கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வாழப்போகும் மக்களுக்காக என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு கல்லணை என்றால் தண்ணீரை தேக்கி வைக்கும் அணை என்று தோன்றும். ஆனால் கல்லணையின் முக்கிய நோக்கம் அது அல்ல. காவிரி நதியின் நீரை சரியான திசைகளில் பிரித்து விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்வதுதான் அதன் முக்கிய பணி. அதனால்தான் காவிரி டெல்டா பகுதி படிப்படியாக மிகப்பெரிய விவசாய மண்டலமாக வளர்ந்தது. ஒரு விவசாயியை நினைத்து பாருங்கள். முன்பு மழை வந்தால் மட்டுமே பயிர், மழை இல்லை என்றால் பசி, வெள்ளம் வந்தால் நஷ்டம். இப்படிதான் வாழ்க்கை. ஆனால் கல்லணைக்கு பிறகு நீரை கட்டுப்படுத்தி தேவையான பகுதிகளுக்கு அனுப்பும் வாய்ப்பு அதிகரித்தது. அதனால் பயிரிடும் பரப்பளவு உயர்ந்தது, விளைச்சல் அதிகரித்தது, மக்களின் வாழ்க்கை நிலையானது. இது ஒரு அணை மட்டும் செய்த மாற்றமல்ல, ஒரு நாகரிகத்தை வளர்த்த மாற்றம். வரலாற்றில் ஒரு நாட்டின் செல்வம் தங்கத்தால் மட்டும் அளக்கப்படவில்லை, உணவால் அளக்கப்பட்டது. வயல்கள் பசுமையாக இருந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். அந்த செழிப்புக்கான அடித்தளத்தை அமைத்ததில் கல்லணைக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. அதனால்தான் பின்னர் சோழ பேரரசு கடல் கடந்து வணிகம் செய்யும் அளவுக்கு வளர்ந்தது. பெரிய கோயில்கள் கட்டப்பட்டன, கலை வளர்ந்தது, இலக்கியம் வளர்ந்தது. இவை அனைத்திற்கும் அடிப்படையில் இருந்தது வலுவான விவசாய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்திற்கு உயிர் கொடுத்தது காவிரி. அந்த காவிரியை முறையாக வழிநடத்தியது கல்லணை. இன்று நாம் சாப்பிடும் ஒரு அரிசி மணியை கூட அதன் பின்னால் 1000 ஆண்டுகளாக வளர்ந்த நீர்ப்பாசன அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால்தான் கல்லணை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தமிழர்களின் சிந்தனை, அது ஒரு அறிவியல், அது ஒரு நாகரிகத்தின் அடையாளம். ஆனால் இந்த கல்லணையை பார்த்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆங்கிலேய பொறியாளர் வியந்து போனார். இவ்வளவு பழமையான காலத்தில் இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு உறுதியாக இப்படி ஒரு அணையை எப்படி கட்டினார்கள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அந்த ஆங்கிலேய பொறியாளர் யார்? அவர் கல்லணையை பற்றி என்ன சொன்னார்? அவர் ஏன் இந்த அணையை உலகின் சிறந்த நீர்ப்பாசன சாதனங்களில் ஒன்றாக கருதினார்? கல்லணை கட்டப்பட்டு பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. சோழர்களின் ஆட்சி முடிந்தது. பல அரசர்கள் வந்தார்கள், பல பேரரசுகள் மறைந்தன. ஆனால் கல்லணை மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. மழை, வெள்ளம், புயல், காலத்தின் சோதனைகள் எதுவும் அதை வீழ்த்த முடியவில்லை. அதன் பிறகு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்கியது. அப்போது தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன அமைப்புகளை ஆய்வு செய்வதற்காக பல பொறியாளர்கள் வந்தனர். அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் சார் ஆர்தர் காட்டன். அவர் சாதாரண அதிகாரி அல்ல, நீர்ப்பாசன திட்டங்களில் மிகுந்த அனுபவம் கொண்ட பொறியாளர்.
அவர் இந்தியாவின் பல ஆறுகளையும் ஆய்வு செய்தார், பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கினார். ஆனால் கல்லணையை பார்த்தபோது அவர் உண்மையிலேயே ஆச்சரியமடைந்தார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர் எதிர்பார்த்தது ஒரு பழைய கல் சுவர். ஆனால் அவர் பார்த்தது இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பொறியியல் அதிசயம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயந்திரங்கள் இல்லாமல், சிமெண்ட் இல்லாமல் இவ்வளவு வலிமையான அணையை உருவாக்கியிருப்பது அவரை வியக்க வைத்தது. அவர் கல்லணையை ஆய்வு செய்த பிறகு அதன் அடிப்படை நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டார். இந்த அணை தண்ணீரை அடைத்து வைப்பதற்காக அல்ல, நீரை அறிவார்ந்த முறையில் பகிர்ந்தளிப்பதற்காக. அதுதான் அதன் மகத்துவம். பின்னர் அந்த பழமையான அமைப்பை மதித்து அதை சுற்றிய பகுதிகளில் புதிய கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன மேம்பாடுகளை ஆங்கிலேய நிர்வாகம் மேற்கொண்டது. ஆனால் அவர்கள் உருவாக்கிய புதிய அமைப்புகளுக்கு கூட அடிப்படையாக இருந்தது கரிகால சோழன் கட்டிய கல்லணை. இதுதான் அதன் பெருமை. ஒரு மனிதன் செய்த வேலை அவருடைய காலத்தில் மட்டும் பயன்பட்டால் அது ஒரு சாதனை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே வேலை மக்களுக்கு உதவி கொண்டிருந்தால் அது வரலாறு. கல்லணை அப்படிப்பட்ட வரலாறு. நான் இன்று இங்கே நின்று இந்த கற்களை பார்க்கும்போது ஒரு கேள்வி என் மனதில் எழுகிறது. இந்த கற்கள் பேச முடிந்திருந்தால் கரிகால சோழனை பற்றி என்ன சொல்லியிருக்கும்? அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கும்? அவர்களின் வியர்வை, அவர்களின் உழைப்பு, அவர்களின் கனவு, இவை எல்லாம் இன்று இந்த அணையின் ஒவ்வொரு கல்லிலும் உயிருடன் இருப்பது போல தோன்றுகிறது. நாம் பல நேரங்களில் வெளிநாடுகளின் அதிசயங்களை பற்றி பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நம்முடைய மண்ணில் உலகமே வந்து கற்றுக்கொண்ட ஒரு பொறியியல் அதிசயம் இருக்கிறது. அதுதான் கல்லணை. இது வெறும் தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல, இது இந்தியாவின் பெருமை, உலக நீர்ப்பாசன வரலாற்றின் பெருமை. அதனால்தான் கல்லணையை பாதுகாப்பது என்பது ஒரு பழமையான நினைவு சின்னத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்களின் அறிவை, அவர்களின் உழைப்பை, அவர்களின் தொலைநோக்கு பார்வையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது. நாம் இந்த வரலாற்றை படித்து முடித்து விடக்கூடாது. இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், நாம் குழந்தைகளையும் அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் உன் முன்னோர்கள் காட்டிய அதிசயம் என்று பெருமையுடன் சொல்ல வேண்டும். அப்போதுதான் வரலாறு புத்தகத்தில் மட்டும் இருக்காது, நம் மனதிலும் வாழும். நான் இப்போது நிற்கும் இந்த இடத்தில் தண்ணீர் அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பது போல தெரிகிறது. ஆனால் இந்த நீரின் ஒவ்வொரு துளியும் டெல்டா மாவட்டங்களில் வாழும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. இந்த நீர் வயல்களுக்கு செல்கிறது, நெற்பயிர்களை வளர்கிறது, விவசாயியின் முகத்தில் சிரிப்பை வரவழைக்கிறது. அதன் பிறகுதான் அரிசியாக மாறி நம் வீட்டு தட்டில் உணவாக வருகிறது. அதனால் கல்லணை என்பது ஒரு அணை மட்டுமல்ல, நம் உணவின் முதல் படி. பலர் கல்லணைக்கு சுற்றுலா செல்லும் போதே அதன் மேல் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் நின்று அந்த கற்களை அமைதியாக பார்த்தால் அவை நமக்கு ஒரு வரலாற்றை பேசும். எங்களை கட்டியவர்கள் இன்று இல்லை, ஆனால் அவர்கள் செய்த வேலை இன்னும் உயிரோடு இருக்கிறது. இந்த ஒரு உண்மையை நினைத்தாலே நம் முன்னோர்களின் மீது மரியாதை பல மடங்கு அதிகரிக்கிறது. இன்று உலகம் முழுவதும் சஸ்டைனபிள் இன்ஜினியரிங், வாட்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் பிளானிங் என்று பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையை அழிக்காமல் அதற்கு ஏற்றபடி இயற்கையோடு இணைந்து வாழும் நீர்ப்பாசன முறையை தமிழர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அதுதான் கல்லணை. இதுதான் தமிழர் நாகரிகத்தின் உண்மையான பெருமை. கல்லணை 2000 ஆண்டுகளாக நிற்பதற்கு காரணம் அதை கட்டியவர்களின் அறிவு மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பராமரித்த பல தலைமுறைகளின் பொறுப்புணர்வும். ஒரு அணை கட்டப்பட்ட பிறகு அது தானாகவே என்றென்றும் இயங்காது. நீரின் ஓட்டம் மாறும், மணல் படியும், வெள்ளம் தாக்கும், காலம் அதன் மீது தனது அடையாளத்தை பதிக்கும். அதனால்தான் ஒவ்வொரு காலத்திலும் அதை பராமரிக்கும் பணிகள் அவசியமாக இருந்துள்ளன. இன்று காவேரி என்பது ஒரு நதி மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரம், லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களின் உயிர் நாடி, பல நகரங்களின் வாழ்வாதாரம். அந்த நீரின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் முக்கியமான இடங்களில் ஒன்றாக கல்லணை இன்னும் இருக்கிறது. இதுதான் அதன் மகத்துவம். ஆனால் இன்றைய காலத்தில் நமக்கு சில புதிய சவால்கள் இருக்கின்றன. மழை பெய்யும் முறை மாறுகிறது. சில ஆண்டுகளில் மிக அதிக மழை, சில ஆண்டுகளில் கடுமையான வறட்சி. இவை அனைத்தும் நீர் மேலாண்மை இன்னும் சிக்கலாக்குகின்றன. அதனால்தான் நீரை வீணாக்காமல் பயன்படுத்துவது, கால்வாய்களை பராமரிப்பது, நதிகளை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது, இவை அனைத்தும் இன்று நம்முடைய பொறுப்பு. நான் கல்லணைக்கு வந்தபோது பல குடும்பங்கள் அங்கே சுற்றுலா வந்திருந்தார்கள். குழந்தைகள் ஓடி விளையாடினார்கள், மக்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வரலாற்று சின்னங்களை நாம் மரியாதையோடு நடத்துகிறோமா என்ற கேள்வியும் மனதில் தோன்றுகிறது. சில இடங்களில் பிளாஸ்டிக் குப்பைகள், சில இடங்களில் அலட்சியம். இவை எந்த வரலாற்று சின்னத்திற்கு அழகல்ல. கல்லணை நமக்கு சொந்தமான பாரம்பரியம். அதை சுத்தமாக வைத்திருப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அங்கே செல்லும் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கூட. வரலாற்றை நேசிப்பதென்றால் அதை பற்றி பேசுவது மட்டும் போதாது, அதை பாதுகாக்கவும் வேண்டும். அதுதான் உண்மையான மரியாதை. இன்று உலகின் பல நாடுகள் தங்களுடைய 1000 ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை மிகவும் கவனமாக பாதுகாக்கின்றன. அதேபோல் கல்லணையும் தமிழர்களின் அடையாளமாக
இன்னும் பல ஆயிரம் ஆண்டும் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பயணம் இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் கல்லணை என்பது வெறும் கடந்த காலம் அல்ல, அது தமிழர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு பாடம். இயற்கை வெல்ல நினைக்காத, இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள். இதுதான் கல்லணை நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய தத்துவம். இந்த பயணத்தை ஆரம்பித்த போது நாம் ஒரு அணையை பார்க்க வந்தோம் என்று நினைத்தோம். ஆனால் இப்போது இந்த பயணத்தின் இந்த இடத்தில் நிற்கும்போது நாம் பார்த்தது வெறும் அணை அல்ல என்பதை உணர்கிறேன். இது ஒரு மன்னனின் கனவு, ஒரு மக்களின் உழைப்பு, ஒரு நாகரிகத்தின் அறிவு, ஒரு தலைமுறையின் தியாகம். இன்று நான் இந்த கல்லணையின் மேல் நின்று காவிரியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த போது ஒரு விஷயம் மட்டும் என் மனதில் தோன்றியது. இதே இடத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழனும் நின்றிருக்கலாம். அதே காவேரியை தான் அவர் பார்த்திருப்பார். ஆனால் அவர் பார்த்தது வெறும் தண்ணீரை அல்ல, எதிர்கால தமிழர்களின் வாழ்க்கையை. அதனால்தான் அவர் ஒரு போரை வென்ற மன்னனாக மட்டும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நினைவு கூறப்படும் அரசனாக மாறினார். இன்று உலகம் தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கலாம், மாபெரும் அணைகள் கட்டப்பட்டிருக்கலாம், விண்வெளிக்கு மனிதன் சென்றிருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையை புரிந்து கொண்டு நீரை வீணாக்காமல் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நீர்ப்பாசன அமைப்பை உருவாக்கியது இன்றும் உலக பொறியியல் வரலாற்றில் மதிக்கப்படும் ஒரு சாதனை. அதுதான் கல்லணை. வரலாறு நமக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுத்தரவில்லை, பல விஷயங்களை கற்றுத்தருகிறது. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசு எதற்காக இருக்க வேண்டும், ஒரு சமூகத்தின் உண்மையான செல்வம் என்பதையும் கற்றுத்தருகிறது. கரிகால சோழன் மிகப்பெரிய அரண்மனையை கட்டியிருந்தால் அது இன்று இருந்திருக்காமல் போயிருக்கும். ஆனால் அவர் மக்களுக்காக கட்டிய கல்லணை இன்றும் உயிரோடு இருக்கிறது. இதுதான் மக்களுக்காக செய்யப்படும் பணிகள் ஒருபோதும் அழியாது என்பதற்கான மிகப்பெரிய சாட்சி. இந்த கல்லணையை உருவாக்கிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் பெயர்கள் இன்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களின் வியர்வை இன்றும் இந்த கற்களில் இருக்கிறது. அவர்களின் உழைப்பு இன்றும் இந்த நீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களின் கனவு இன்றும் டெல்டா வயல்களில் பசுமையாக விளைந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் கல்லணையை பார்க்கும்போது கரிகால சோழனை மட்டும் நினைக்கக்கூடாது. பெயர் தெரியாத அந்த ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கும் நம் மனதில் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். இந்த பயணத்தை முடிப்பதற்கு முன்பு நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் குழந்தைகளோடு கல்லணைக்கு வாருங்கள். புகைப்படம் மட்டும் எடுத்துவிட்டு திரும்பி செல்லாதீர்கள். ஒரு 10 நிமிடம் அமைதியாக நின்று இந்த கற்களை பாருங்கள். அப்போதுதான் புத்தகத்தில் படிக்க முடியாத வரலாறு உங்கள் மனதில் பேசத் தொடங்கும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், கல்லணை என்பது ஒரு சுற்றுலா தலம் அல்ல, அது தமிழனின் அறிவு, தமிழனின் உழைப்பு, தமிழரின் பெருமை, தமிழரின் அடையாளம். இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பகிருங்கள். ஏனென்றால் வரலாறு என்பது கடந்த காலத்தை நினைவுபடுத்துவதற்காக மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காக. அடுத்த தலைமுறை மற்றொரு மறைக்கப்பட்ட வரலாற்றோடு, மற்றொரு உண்மை கதையோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை பாதுகாப்போம், வரலாற்றை பெருமையோடு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.